அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தொழிலிலும் வேலையிலும் தொடப்போகும் 3 ராஜகிரகங்கள். கடனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, ஒரு கை பார்க்க போகும் 3 ராஜகிரகங்கள். இது மாற்றமல்ல, ஏற்றம் என்றே சொல்லலாம். இன்றைய பதிவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிர்ஷ்டம் இல்லை அதிசயம்னே சொல்லலாம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே குருவினுடைய அதிசார வக்ர பேச்சு பாருங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள். மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படி தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மிதுன ராசியில் ராசிநாதன் அதாவது புதன் பகவான் தான் ராசிநாதன். ஆனால் நட்சத்திராதிபதி அதாவது உங்களுடைய திருவாதிரை நட்சத்திர அதிபதி யார்? ராகு பகவான். ஒரு பக்கம் புக்தி அதாவது விவேகம், இன்னொரு பக்கம் வேகம். ஏன்னா ராகுபான் வேகத்திற்கு நிகரான ஒரு கிரகம். அவர் எங்கே இருக்கிறார்? உங்களுடைய மிதுனத்திற்கு 9ஆம் இடம் கும்பராசியில் தன்னுடைய சதய நட்சத்திரத்தை பயணிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் வாழ்க்கையில் எதை லட்சியமாக எடுத்திருக்கீங்களோ, வாழ்க்கையில் இதை நான் அடைஞ்சே தீரணும், இதை நான் நடத்தியே தீரணும்னு நினைக்கிறீங்களோ, அதை நோக்கி பயணிக்கக்கூடிய வருடங்களாக இந்த 2025 மற்றும் 2026 நிச்சயம் இருக்கும். அதுக்கு உண்டான வாய்ப்பு வழி கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். அதில் குறிப்பிட்டு இந்த கார்த்திகை மாதம் மிக மிக முக்கியமான மாதம்ங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களை மிதுன ராசிக்கு 6ஆம் இடம் விருச்சிகத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க வேளையில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியை அதிசாரமாக பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போன குரு பகவானுடைய 5ஆம் பார்வை அந்த விருச்சிக ராசியில் பதிந்திருக்கக்கூடிய செவ்வாய் மீது விழுந்தது. ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி செவ்வாய்க்கு குரு பார்வை. இப்போது கார்த்திகை 1ஆம் தேதி துலா ராசியை விட்டு விலகி அதே விருச்சிக ராசிக்குள்ள நுழைகிறார் சூரிய பகவான். 3மே ராஜகிரகங்கள், சூரியனும் சரி, செவ்வாயும் சரி, குருவும் சரி. அப்போது அந்த சூரியன் செவ்வாயை குரு பார்க்குறார். ஓகேங்களா? அப்போது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாயை சூரியன் செவ்வாயை குரு பார்க்கும்போது, அதுவும் உச்ச குரு பார்க்கும்போது மேற்கொண்டு பலம் இருக்கும். 2வது 3மே நட்பு கிரகங்கள். இது எங்கே நிகழுது அப்படின்னா, மிதுனத்திற்கு 6ஆம் வீடு விருச்சகம், ராகு அமர்ந்திருக்கக்கூடிய வீடு கும்பத்திற்கு 10ஆம் வீடு. 6ஆம் வீடு வேலையும் 10ஆம் வீடு தொழிலையும் சொல்லும். ஓகேங்களா? ஸோ மேலும் 6ஆம் வீடு எதிரி கடன் நோயை சொல்லும். அப்போ என்ன மாற்றம் நடக்க போகுது இதில் முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு வேலையோ இல்லை நீங்கள் ஒரு கடன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது கிடைக்கும். கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு லோன் விஷயத்துக்கு, தொழில் விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அது கிடைக்கும். ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, ஃபேவராக உங்களுக்கு சாதகமாக தீர்வு வரப்போ இந்த 20 நாட்களில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. கார்த்திகை 1 முதல் கார்த்திகை 20க்குள். ஏன்னா அதுக்கப்புறம் செவ்வாய் பயிற்சி அடைஞ்சு தனுசு ராசிக்கு பெறுவார். அப்போ இந்த 20 நாட்கள் உங்களுடைய வழக்குகள் முதல் வருமானத்திற்கு உண்டான வேலை தொழில் வரை மாற்றங்கள் உண்டு. சரிங்களா? இதில் மிக முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்பேற்பட்ட கடன் விஷயங்கள் இருந்தாலும் சரி, அந்த கடன் விஷயங்கள் படிப்படியாக தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் நீங்கள் கவர்மெண்ட் சைடு விஷயத்தில் நீங்கள் ஒரு கேஸ் கொடுக்க போகிறீங்க, அதாவது உங்களுடைய சொத்துக்காக, உங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக, அல்லது உங்களுடைய தொழில் விஷயத்துக்காக, அல்லது உங்களுடைய வேலை விஷயத்துக்காக நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா, ஒரு கோர்ட்டு கேஸ் தொடுக்கலாமா, ஆரம்பிக்கலாமா, ஏன்னா உங்களுக்கு அதில் நியாயம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த 20 நாட்களில் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணலாம். அதனால் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. தைரியமாக நீங்கள் எதிர்கொள்ளலாம். அப்போது எதிரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாட்களும் சொல்லலாம். அப்போ எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு நாட்களும் சொல்லலாம். ஓகேங்களா? அதே போல் தான் கடன் பிரச்சனை கண்டிப்பாக கரையும். நோய் பிரச்சனையும் அப்படி தான். இந்த 20 நாட்களில் திடீரென ஒரு சின்ன ஒரு மருத்துவ சிகிச்சை போன்றவை எடுத்துக்கிட்டு பரம்பரையாக அல்லது ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு நோய் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். இந்த ஒரு நேரத்தில் இந்த மாந்திரிக தாந்திரிக விஷயத்தால் வீட்டில் ஏதாவது கோளாறு பிரச்சனை இருந்தால் அந்த கோளாறு பிரச்சனை அடியோடு ஓடிப்போகும்னு சொல்லலாம். ஏன்னா தெய்வத்தினுடைய பரிவார அனுகிரகம் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் மிக முக்கியமாக குருவான் 2ல் வந்திருக்கிறனால தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வருமானம் இரட்டிப்பு மடங்காக உயரும். தொழிலுக்கு உண்டான ஒரு இடம் வாங்குறது, புதுசாக ஒரு மனை வாங்குறது, ஒரு கடை வாங்குறது போன்ற விஷயங்களை செய்வீங்க. அது நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய தொழிலுக்கும் வேலைக்கும் உறுதுணையாக உங்களுடைய உறவுகள் குறிப்பிட்ட தாய் தந்தையர் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. பரம்பரை தொழில் உங்களுக்கு அமைவதற்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? சரி, இந்த நேரத்தில் பெண்களுக்கு எப்படி இருக்கும் திருவாதிரையில் பிறந்த பெண்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுய சம்பாத்தியம் பண்ணுறதுக்கும் யோக வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்துலாம். மேலும்
இந்த ஒரு நேரத்தில் உறவுகளை பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க, அம்மா அப்பா பிரிஞ்சிருக்கிறீங்க, குழந்தைய பிரிஞ்சிருக்கீங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கன்னா இப்போ கர்மா வேலை பார்க்கும். மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பிரச்சனையை பேசி தீர்த்துக்க முடியும். யார் துரோகி, யார் இந்த பிரச்சனைக்கு காரணன்றதை காட்டி கொடுத்தது இந்த கிரகங்கள். அப்போ இந்த 20 நாட்களில் உண்மை வெளியில் வரும். ஓகேங்களா? ஸோ மேலும் இந்த தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக போட்டியாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு துரோகிகளாக இருந்தாலும் சரி, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகேங்களா? கூடவே வேலை பார்க்குற கம்பெனியில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய ப்ரமோஷனுக்கு தடையாக இருக்கக்கூடியவங்க, அவங்க விலகுவாங்க. அது நல்லபடியாக உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ இந்த ஒரு நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பிறந்த மாணவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக படிப்பு விஷயத்துக்காக ஒரு லோனுக்கு போயிட்டிங்கன்னா அது கிடைக்குங்க. படிக்கும்போதே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு, வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. சரிங்களா? சரி, இந்த ஒரு நேரத்தில் பிளட் ரிலேட்டடாக இரத்த வகை சம்மந்தப்பட்ட நோய் பிரச்சனைகள் இருந்தால், சுகர் இருக்குதுங்க, இல்லை பிளட் ரிலேட்டடாக ஒரு கட்டி இருக்குது, இல்லை கிருமி இருக்குது, இல்லை உயிரணுக்கள் கவுண்டு குறைவாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க முருகனை கொஞ்சம் வணங்கிக்குங்க. முருகனுடைய வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். சரிங்களா? அதுவும் திருச்செந்தூர் சென்று முருகனை வணங்குங்க. அதேபோல் முருகனுடைய ஆலயம் எங்கே இருந்தாலும் சரி, அதில் முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யுங்க மற்றும் மஞ்சள் அபிஷேகம் செய்யுங்க. இது ரெண்டும் நோய் பிரச்சனைக்கு உண்டான தீர்வை கொடுக்கும். ஓகேங்களா? தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.